ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கைக்கு சிவாஜி. நம்ம இப்போ குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குமுளிலேருந்து பத்தனந்திட்டா போகிற பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். இந்த பஸ் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீ ஃபாரஸ்ட்டு. நமக்கு லக் இருந்தால் ஒயில்ட் அனிமல் நிறையா பார்க்கலாம். இந்த செக் போஸ்ட்டில் என்ட்ரி பண்ணிட்டு தான் கிளம்பணும். இந்த ரூட்டில் பஸ்ஸில் தான் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நம்ம ஓன் வெஹிக்கிள்லையும் போகலாம். அதுக்கு வந்து முன்னாடியே புக் பண்ணணும். ஒரு நாளைக்கு 30 வண்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் பெரிய டூரிஸ்ட் வண்டிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் ரோடுங்கிறதுனால ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் சைடு வாங்க முடியாது. நாங்கள் அந்த செக் போஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னே காட்டெருமை பார்த்தோம். எங்களை பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப வேகமாக காட்டுக்குள்ளே போயிடுச்சு. நாங்கள் இப்போ போயிட்டு இருக்க பஸ் காலைல 5:30க்கு கிளம்பிச்சு. இது இல்லாமல் 3 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அதை பார்க்கறதுக்காக பஸ் நிறுத்தினாங்க. வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு. இங்கே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வண்டியில் வர டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே காட்டுக்குள்ள ஏதாவது ஒயில்ட் அனிமல் இருக்கான்னு பார்த்துட்டே வருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வண்டியை நிறுத்தி நம்மள்ட்ட காட்டுவாங்க. இந்த வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு, பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்து கிளம்பிட்டோம். நாம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரீச் பண்ணிட்டோம். இது மாதிரி மொத்தம் 5 டேம் இருக்குது இந்த ரூட்ல. காலையிலங்கிறதுனால சன் சோர்ஸ் அங்கங்க வந்துட்டே இருந்துச்சு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள. நம்ம வந்து இந்த பஸ்ல பத்தனந்திட்டா வர போறனாலும் போகலாம். நம்ம ரிட்டர்ன் குமுளிக்கு வரணும்னா டிக்கெட் எடுக்கும் போதே அவங்கள்ட்ட சொல்லிடணும். சொல்லிட்டா ஆப்போசிட்ல வர பஸ்ல நம்மளை வந்து மாத்தி விட்டுருவாங்க. காலையில் இங்கே குமுளில இருந்து பஸ் கிளம்புற மாதிரியே இங்கே பத்தனந்திட்டால இருந்து 2 பஸ் வரும். நான் போகும்போது ஃபர்ஸ்ட் பஸ் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு செகண்டாக வந்த பஸ்ஸில் தான் என்னை மாற்றி விட்டாங்க. அந்த பஸ்ஸில் தான் நான் மறுபடியும் குமுளிக்கு வந்தேன். ரோடு வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த ரூட்ல தான் கவி ஃபாரஸ்ட்டும் இருக்குது. இந்த பஸ்ல வந்து நம்ம கவி ஃபாரஸ்ட்ல வந்து இறக்கி விட மாட்டாங்க. கவி ஃபாரஸ்ட் நம்ம வரணும்னா புக் பண்ணி தான் வரணும். இந்த ரூட்ல நிறைய மலை கிராமங்கள் இருக்கு. எல்லா கிராமத்துலயுமே பஸ் வந்து நிறுத்தி ஆள்கள் நிறைய ஏறி வந்தாங்க. அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட்ல வேலை பார்க்குறவங்க தான் அதிகமா வந்தாங்க இந்த பஸ்ல. நம்ம வந்து செகண்ட் டைம் தாண்டினவங்க இங்கே ஒரு வில்லேஜில் சாப்பிட்றதுக்காக நிறுத்துவாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. முன்னாடியே வந்து கண்டக்டர் கால் பண்ணி சொல்லிடுவாங்க போல் இத்தனை பேர் வர்றாங்கன்னா. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சாப்பாடு இங்கே ரெடி பண்ணி வச்சிடறாங்க. சாப்பிட்றதுக்காக நிறுத்திருந்த வில்லேஜ் செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு வந்தோம்ல, அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து செக் போஸ்ட் இருக்குது. அங்கே வந்து என்ட்ரி போட்டுட்டு தான் போகணும். கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலுமே எல்லா இடத்துலையுமே என்ட்ரி போட்டுட்டு தான் வந்தாங்க. வர்ற வழியில் காட்டுக்கோழி, மயில் எல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தது இந்த காட்டெருமை தான். அது பாட்டில் ஜாலியாக ரோட்டில் இருந்துச்சு. வண்டியை பார்த்தோன்னா அப்புறம் வேகமாக ஏறி பக்கத்தில் ஒரு மலையில் போய் நின்றுக்குச்சு. மலை மேலே ஏறினதுக்கப்புறம் அது பாட்டில் நின்றுட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம். நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா அந்த காட்டெருமை அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு. முன்னாடி சொன்ன மாதிரியே பஸ் டிரைவரும் கண்டக்டரும் வந்து ஒயில்ட் அனிமல் பார்த்துட்டாலே பஸ்ஸை ரொம்ப நேரம் நிறுத்துறாங்க நம்ம பார்க்குறதுக்காக. நிறைய பேர் இந்த ரூட்டில் வர்றதே அந்த ஒயில்ட் அனிமல் பார்க்குறதுக்காக தான். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நடந்துக்கிறாங்க.
எப்படியாவது யானையை பார்த்துடலாம்னு சொல்லி நிறைய இடத்துல ஸ்லோ பண்ணி பார்த்தாங்க. எங்கேயுமே யானை பார்க்க முடியல. காலையில் வந்து தூரல் விழுந்துட்டே இருந்துச்சு. அதனால ஒயில்ட் அனிமல் வந்து நிறையா வெளியில் வரல. இப்போ வந்து நம்ம 3வது டேம் ரீச் பண்ணிட்டோம். இது வந்து டேமா இல்லை வந்து பிரிட்ஜான்னு தெரில. எல்லா டேம்லையுமே வந்து பஸ்ஸு போக அலோவ் பண்ணுறாங்க. இந்த ரூட் வந்து மொத்தம் 43 கிலோமீட்டர் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஆனால் இதுக்குள்ளே வந்து 5 அணை கட்டி வச்சுருக்காங்க. தண்ணியை வந்து ஏனோதானு வீணாக்காமல் நிறையா சேமித்து வைக்கிறாங்க. நான் குமுளிக்கு வரும்போது குமுளி தேக்கடி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குமா என்னென்னு ஒரு கன்ஃபியூஸ்லேயே தான் வந்து. ரெண்டுமே பக்கம் தான். இங்கே வந்து 2 நாள் தங்கியிருந்தேன். 2 நாளுமே மழை பெஞ்சிச்சு. கிளைமேட் வந்து வேறு லெவல். இந்த பஸ்ஸில் போகும்போதுமே காலையில் வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே சன்லைட் வர இந்த ஹில்ஸை பார்க்கும்போது வந்து சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நம்ம குமுளிக்கு ஹில்ஸ் ஏறும்போது இந்த மாதிரி பைப்பை பார்க்கலாம். இந்த பைப் மூலியமாக தான் தேனிக்கு வந்து தண்ணி கொண்டு வராங்க. இந்த திட்டத்தை தான் பெனிக்கு கொண்டு வந்தார். நான் வந்து இப்போ ரிட்டர்ன் வர்ற பஸ்ஸில் மாறி வந்துட்டேன். இந்த பஸ்ஸில் வந்து இந்த டேம் பார்க்குறக்காக நிறுத்தியிருக்காங்க. வரும்போது அங்கே வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறக்காக நிறுத்தினாங்க. இந்த பஸ்ஸில் வந்து டேம் பார்க்குறக்காக நிறுத்தியிருக்காங்க. வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.